Hello everyone, welcome to Nolile Kinnam. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்த அழகான Witch Hat Keyrings எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது பெர்ஃபெக்ட் Halloween டைம் gift ஐடியா. வாங்க இந்த Witch Hat Keyrings எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த Witch Hat Keyrings ஓட ரிட்டன் பேட்டர்ன் என்னோட வெப்சைட் theyarnbowlcrochet.com-ல அவேலபிளா இருக்கு. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மீன்வால் நீங்க இந்த சேனலுக்கு புதுசுனா சேனலுக்கு மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போதான் நான் புது வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 2 கலர்ஸ் ஆஃப் சைஸ் 4 யான் தேவை. நீங்கள் இதுக்கு எந்த பிராண்ட் சைஸ் 4 அக்ரலிக் யான் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு சிசர்ஸ் தேவைப்படும், கீரிங்ஸ், அப்புறம் 3.5 மில்லிமீட்டர் crochet hook இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்னொரு ஸ்மாலர் crochet hook எடுத்திருக்கேன் எண்ட்ஸ் எல்லாம் வீவ் பண்ணுறதுக்காக. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் யான் வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு கண்டிப்பாக ஸ்டிச் மார்க்கர் இல்லைனா சேஃப்டி பின் தேவை. ஏன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டிச் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம ஸ்பைரலில் ஒர்க் பண்ணுவோம். ஒரு ரவுண்ட் முடித்த உடனே நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ண மாட்டோம். ஸோ ஸ்டார்டிங் ரவுண்ட் 1 வந்து மேஜிக் ரிங் பண்ணிவிட்டு அந்த மேஜிக் ரிங்கில் 4 சிங்கிள் crochet ஸ்டிச் ஒர்க் பண்ணலாம். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இந்த ரவுண்டை முடிக்கக்கூடாது. ஜஸ்ட் ரைட் அவே நம்ம ரவுண்ட் 2 ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ ஒரு மேஜிக் ரிங்கை டைட்டன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் ரவுண்டோட ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் crochet ஸ்டிச் ஒர்க் பண்ணுவோம் ரவுண்ட் 2க்கு. ஸோ இப்போ என்னோட ஃபஸ்ட் ஸ்டிச் ஒர்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரவுண்ட் 1ஓட ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் crochet ஸ்டிச் ஒர்க் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ இந்த ஸ்டிச் முடிச்சுட்டு ஸ்டிச் மார்க்கரை மார்க் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம மேஜிக் ரிங்கை டைட்டன் பண்ணி நாட் போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிச்சோட டாப்லேயும் ஒரு சிங்கிள் crochet ஸ்டிச் ஒர்க் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ ரவுண்ட் 2ஓட எண்டில் பார்த்திங்கன்னா நமக்கு 4 சிங்கிள் crochet ஸ்டிச் இருக்கும். இப்போ நம்ம ரவுண்ட் 3 ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரவுண்ட் 3 ஒர்க் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்டிச்லேயும் 2 சிங்கிள் crochet ஸ்டிச் ஒர்க் பண்ணணும். இப்போ ஸ்டார்டிங் சிங்கிள் crochet ஒர்க் பண்ணதுக்கப்புறமா ஸ்லிப் ஸ்டிச் வச்சு அந்த ஸ்டிச்சை மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிச்லேயும் 2 சிங்கிள் crochet ஸ்டிச் ஒர்க் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ இந்த ரவுண்டோட எண்ட், அதாவது ரவுண்ட் 3ஓட எண்டில் நமக்கு 8 சிங்கிள் crochet ஸ்டிச் ஒர்க் பண்ணியிருப்போம். ஸோ இப்போது நம்ம ஒர்க் வந்து இன்சைட் அவுட்டாக கொஞ்சம் டர்ன் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ராங் சைடு உள்ளே போயிருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட டாப் ஆஃப் த ஹேட். அடுத்து ரவுண்ட் 4 அண்ட் ரவுண்ட் 5 வந்து ஜஸ்ட் சேம் தான். ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் crochet தான் ஒர்க் பண்ண போகிறோம் ரவுண்ட் 4க்கும் ரவுண்ட் 5க்கும். ஸோ ஒரு ரோவோட ஸ்டார்ட்லேயும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டிச் ஒர்க் பண்ணதுக்கப்புறமே அது ஸ்டிச் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ரவுண்ட் 4 அண்ட் ரவுண்ட் 5 அது 2 ரவுண்டோட எண்டில் நமக்கு ஸ்டில் 8 சிங்கிள் crochet தான் நம்ம ஒர்க் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு ரவுண்டோட முடிவுலேயும் நமக்கு 8 சிங்கிள் crochet ஸ்டிச் இருக்கும். ஸோ ரவுண்ட் 4 அண்ட் ரவுண்ட் 5 ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. நம்ம ரவுண்ட் 5ஓட எண்டில் நம்ம மீட் பண்ணலாம்.
ரவுண்ட் 6 பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ராஷே ஸ்டிச்சும் அடுத்த ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ராஷே ஸ்டிச்சும் சுற்றி ஒர்க் பண்ணிட்டு வர போகிறோம். அதாவது ஒரு ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ராஷே ஸ்டிச்சும் அடுத்த ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ராஷே ஸ்டிச் இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒர்க் பண்ணிட்டு வர போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டிச் எப்பயுமே ஸ்டிச் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது நான் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு ஸ்டிச் ஒர்க் பண்ணியிருக்கேன். அடுத்த ஸ்டிச்சில் இப்போ நான் 2 சிங்கிள் க்ராஷே ஒர்க் பண்ணுறேன். திரும்பியும் அடுத்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ராஷே ஸ்டிச் ஒர்க் பண்ணுவேன். அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ராஷே ஸ்டிச் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ இதே மாதிரி சுற்றி ஒர்க் பண்ணிட்டு வர போகிறேன். ஸோ ரவுண்ட் 6ஓட எண்டில் நமக்கு 12 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஸோ ரவுண்ட் 6 ஒர்க் பண்ணிட்டு வாங்க. நம்ம இந்த ரவுண்டோட எண்டில் மீட் பண்ணலாம். ஸோ ரவுண்ட் 7 பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ராஷே ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டிச் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சுற்றி ஒரு சிங்கிள் க்ராஷே ஸ்டிச் ஒர்க் பண்ணிவிட்டு வாங்க. இந்த ரவுண்டோட எண்டில் நமக்கு திரும்பியும் 12 சிங்கிள் க்ராஷே ஸ்டிச் தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ரவுண்ட் 8 ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரவுண்ட் 8 ஒர்க் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ராஷே ஸ்டிச் ஒர்க் பண்ணுவோம். அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ராஷே ஸ்டிச் ஒர்க் பண்ணுவோம். ஸோ இதே பேட்டர்னை சுற்றி ஃபாலோ பண்ணுவோம். அதாவது முதல் 2 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ராஷே ஸ்டிச்சும் அடுத்த ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ராஷே ஸ்டிச்சும் ஒர்க் பண்ணுவோம். ஸோ எப்பயும் போல் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை ஸ்டிச் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. சுற்றி இதே பேட்டர்ன் ஒர்க் பண்ணிட்டு வாங்க. இந்த ரவுண்ட் 8ஓட எண்டில் நமக்கு 16 சிங்கிள் க்ராஷே ஸ்டிச் இருக்கும். ஸோ இப்போ ரவுண்ட் 9 நான் இன்க்ரிமெண்ட் ரவுண்ட், அதாவது ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ராஷே ஸ்டிச் ஒர்க் பண்ணுவோம். ஸோ ரவுண்ட் 9ஓட எண்டில் நமக்கு திரும்பியும் 16 ஸ்டிச்சஸ் தான் இருக்கும். இப்போ வந்து ரவுண்ட் 10க்கு பார்த்திங்கன்னா முதல் 3 ஸ்டிச்சில் ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ராஷே ஸ்டிச் ஒர்க் பண்ணுவோம். அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ராஷே ஸ்டிச் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதே பேட்டர்னை சுற்றி ஃபாலோ பண்ண போகிறோம். எப்பயும் போல் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை ஸ்டிச் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 3 ஸ்டிச்சஸ்க்கு ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ராஷே ஸ்டிச் ஒர்க் பண்ணிவிட்டு வாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ராஷே ஸ்டிச் ஒர்க் பண்ணிவிட்டு வாங்க. சுற்றி இதே மாதிரி ஒர்க் பண்ணிவிட்டு வாங்க. இந்த ரவுண்ட் 10ஓட எண்டில் நமக்கு 20 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஸோ இப்போ ரவுண்ட் 11லேருந்து ரவுண்ட் 13 வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ராஷே ஸ்டிச் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ரவுண்டோட ஸ்டார்டிங்லேயும் ஸ்டார்டிங் ஸ்டிச் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ரவுண்டோட எண்ட்லேயும் நமக்கு 20 ஸ்டிச்சஸ் தான் இருக்கும்.
ஸோ ரவுண்ட் 11லேருந்து ரவுண்ட் 13 வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு வாங்க. நம்ம ரவுண்ட் 13ஓட எண்டில் மீட் பண்ணலாம். ஸோ இப்போது ரவுண்ட் 14 ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட யான் கலரை வந்து பிளாக் கலருக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ யான் கலரை பிளாக்குக்கு சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா ரவுண்ட் 14 ஒர்க் பண்ணலாம். ரவுண்ட் 14 வந்து ஸ்டில் நான் இன்க்ரிமெண்ட் ரவுண்ட், அதாவது ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ராஷே ஸ்டிச் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டில் ரவுண்ட் 14ஓட எண்டில் நமக்கு 14 சிங்கிள் க்ராஷே ஸ்டிச்சஸ் தான் இருக்கும். ஸோ பட் எப்பயும் போல் ஃபஸ்ட் ஸ்டிச் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நான் இப்போது வந்து ஆரஞ்சு யானை கட் பண்ணலை, ஸோ அதே சுற்றி ஒர்க் பண்ணுறேன். ஏன்னா நம்ம திரும்பியும் ஆரஞ்சு யான் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம ரவுண்ட் 14 ஒர்க் பண்ணி முடித்தாச்சு. இப்போ நான் திரும்பியும் யான் கலரை ஆரஞ்சுக்கு சேஞ்ச் பண்ணுறேன். ரவுண்ட் 15 ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ரவுண்ட் 15 ஒர்க் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிச்லேயும் 2 சிங்கிள் க்ராஷே ஸ்டிச் நான் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ஒரு இன்க்ரிமெண்ட் ரவுண்ட். ஸோ எப்பயும் போல் ஃபஸ்ட் ஸ்டிச் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஸ்டிச்லேயும் 2 சிங்கிள் க்ராஷே ஸ்டிச் ஒர்க் பண்ணிட்டு வாங்க. இந்த ரவுண்டோட எண்டில் பார்த்திங்கன்னா நமக்கு 40 ஸ்டிச்சஸ் இருக்கும். இப்போ நம்மளோட லாஸ்ட் ரவுண்ட், அதாவது ரவுண்ட் 16 ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ரவுண்ட் 16 திரும்பியும் ஒரு நான் இன்க்ரிமெண்ட் ரவுண்ட், அதாவது ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ராஷே ஸ்டிச் ஒர்க் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டிச் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ராஷே ஸ்டிச் ஒர்க் பண்ணிட்டு வாங்க. சுற்றி இதே மாதிரி ஒர்க் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறமா இது லாஸ்ட் ரவுண்டுங்கிறதுனால ஸ்டார்டிங் சிங்கிள் க்ராஷே மேலே ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபாஸ்டன் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களோட எண்ட்ஸ் எல்லாம் ஒரு சின்ன க்ராஷே ஹுக் வச்சு வீவ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட லாஸ்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து எண்ட்ஸை ஜஸ்ட் வீவ் பண்ணிடுறேன். வீவ் பண்ணிவிட்டு நாட் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த டிப்பை லைட்டாக இப்படி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா ஒரு க்யூட்டான விச் ஹேட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் ஒரு டால் ஹேட் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம் பார்பி டால்ஸ்க்கு. ஸோ நம்மளோட க்யூட்டான விச் ஹேட் பேட்டர்ன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நான் வந்து ஒரு கீரிங் மாதிரி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் எனி கலர் காம்பினேஷன்ஸில் நீங்கள் இந்த பேட்டர்னை ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷனில் இந்த விச் ஹேட் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட டாப் ஸ்டிச் எதுலையாவது நான் ஒரு கீரிங் அட்டாச் பண்ணி நான் ஒரு கீரிங் மாதிரி நான் இதை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து கீரிங் எடுத்து இதில் அட்டாச் பண்ணிடலாம். ஸோ நான் டாப் மோஸ்ட் ஸ்டிச் எடுத்து அதில் வந்து நான் கீரிங்கை அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ நம்ம கீரிங் இப்போ அட்டாச் பண்ணியாச்சு. இப்போது நம்மளோட க்யூட்டான ஹாலோவின் விச் ஹேட் கீரிங்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஹாலோவின் கிஃப்ட் ஐடியா. ஒரு கிளாஸ் ரூம் கிஃப்டாக கூட நீங்கள் இதை கொடுக்கலாம். ஸோ பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் தான் ஆகும். அண்ட் தென் இந்த க்யூட்டான விச் ஹேட்டோட ரிட்டன் பேட்டர்ன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நான் டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்கை நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி ரிட்டன் பேட்டர்ன் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ மறக்காமல் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை செக் பண்ணி ரிட்டன் பேட்டர்னை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்னோடய வெப்சைட் theyarnbowlcrochet.comல இன்னும் நிறையா ஃபன் ஃப்ரீ பேட்டர்ன்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நூலிலே கிண்ணம்க்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.